ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, பிரபஞ்ச சக்தி வாய்ந்த எண்ணான 17 இந்த எண்ணை தொட்டுவிட்டாயா? சந்தோஷம் பிள்ளையே. நாளை விடியலில் உனக்கு ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். ஆம், இனி உன் வாழ்க்கை முழுவதுமாக நேர்மறை எண்ணங்கள் நோக்கியே பயணிக்கப் போகிறதம்மா. எந்த நேரமும் இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோடவே பயணித்த நீ இனி மற்றவர்களுக்கு உன் சொல் ஒவ்வொன்றும் தெய்வ வாக்காக இருக்கும். உன்னை நோக்கி நல்ல நிகழ்வுகள் மட்டுமே இனி நடக்கப் போகிறது. உன் பிரச்சனைகளை விட எனது கண்கள் அதீத சக்தி வாய்ந்தவை என்பதை முதலில் புரிந்து கொள். எனது கண்கள் உனது பிரச்சனையை பார்க்கும் அந்த நொடி அனைத்தும் பஸ்பமாகும் என்பதை உணர்ந்து செயல்படு. உன் பிரச்சனைகளை தீர்க்க எனக்கு ஒரு வினாடி போதாதா? பின்பு ஏன் இந்த சந்தேகம் என்மேல்? என் கண்களை உற்று பார். அது உனக்கு எந்த சூழ்நிலையானாலும் எந்த பிரச்சனையானாலும் அதை எதிர்த்து போராடும் மன வலிமையை உனக்கு தரும். உனது வாழ்வினில் தற்போது நடக்கும் சூழ்நிலை உனக்கு குழப்பத்தை தூண்டச் செய்யலாம். ஆனால் பயப்படாதே, நான் உன்னோடு தானே இருக்கிறேன். என்னை மீறி உனக்கு எந்த தீங்கும் நடக்காது என்பதை புரிந்து கொள். துன்பம் வரும் காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் உன்னோட வாழ்க்கையில் ஏற்படுற மகிழ்ச்சியான தருணத்திலையும் என்கிட்ட நீ அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டேன்னா உன்னை எந்த துன்பமும் நெருங்காது. உன் பிரார்த்தனைக்கான பதில் எப்பவும் நம்பிக்கையோடு இரு. எல்லாம் உன்னோட விருப்பப்படி தான் நல்லதாகவே நடக்கப் போகிறது. இந்த வாக்கை கேட்குறவங்க யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் நிச்சயம் நாளை நல்லது நடந்தே தீரும். வேலை வேண்டுபவருக்கு நல்ல சம்பளத்தில் முன்னேற்றம் ஏற்படும்படியான நல்ல வேலை கிடைக்கவும், சொந்த தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கு தன் குடும்ப பொருளாதார நிலை மேன்மையடைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவும், குறிப்பாக திருமண வயதில் இருக்கும் என் பிரியமான பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையவும், பிள்ளை வரம் வேண்டி நிற்கும் எனது தாய்மார்களுக்கும் தன் குழந்தைகளின் கல்வி மேன்மையடைய வேண்டி நிற்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் மற்றும் புது வீடு கட்டுதல், இப்படி இதில் எதுவாகினும் நிச்சயம் உன் வீட்டில் சுப நிகழ்வு நடந்தே தீரும். அதற்குரிய நல்ல செய்தி உன் செவிகளில் நாளை நிச்சயம் வந்து சேரும். நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும் முன் இடையூறுகள் வருவது சகஜம்தானம்மா. இது எல்லோருக்கும் பொதுவானது தான். பிரச்சனைகள் சூழும் காலத்தில் அழுது புலம்புவதாலோ பிறரிடம் அதனை குறையாக சொல்வதாலோ உனக்கு நல்லது எதுவும் நடக்காது. மாறாக இரு தரப்பினருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகரிக்கும். மேலும் பாவங்கள் அதிகரிக்கும். இக்காலகட்டத்தில் என்னிடம் வந்து அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு பிரார்த்தனை செய், அல்லது எனது சச்சரிதத்தை எடுத்து படி. அதில் உனது பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயம் உனக்கு கிடைத்திருக்கும். உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வாயாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.